கூடாது, அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கைகளை ஜோரா தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். கன்னடா பைபிள்ல ஆமென். இங்கிலீஷ்ல எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 22ஆம் சங்கீதத்தை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்திற்கு தாவீதின் புலம்பல் என்று ஒரு பெயர் உண்டு. லெமெண்ட் ஆஃப் டேவிட், தாவீதின் புலம்பல். இந்த சங்கீதத்தை எழுதுகிற தாவீது ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். தாவீது ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். பல 100 ஆண்டுகள் கழித்து அவனுடைய சந்ததியிலே பிறக்க போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே படப்போகிற பாடுகளை பக்கத்திலே இருந்து பார்த்தவன் போல எழுதி வைத்திருக்கிறான். இந்த 22ஆம் சங்கீதத்தின் பல பகுதி இன்றைக்கு திருவிருந்துக்கு, ஹோலி கம்யூனியனுக்கு, பரிசுத்த திருவிருந்துக்கு பொருத்தமான வார்த்தைகளை இங்கே எழுதி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதரின் சிலுவை மரணத்தை இவ்வளவு அழகாக தாவீது எழுதி வைத்திருக்கிறான். இங்கே அவனுக்கு ஏற்பட்ட வலி, பெயின், அவனுக்கு விரோதமாய் பண்ணப்பட்ட மாக்கரி, பரியாசம், கைவிடப்பட்ட ஒரு நிலை, forsaken state, கைவிடப்பட்ட ஒரு நிலை, இவைகளை முன்குறித்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான். இந்த சங்கீதத்துக்கு ஒரு தீம், ஒரு கருப்பொருள் ஒன்று வைக்க வேண்டுமானால், cry to God for help, உதவிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க, உதவிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உனக்கு உதவி வேண்டுமானால் யாரை கேட்கலாம்? யாரை கேட்கலாம்? அப்பாவை கேட்கலாமா? அம்மாவை கேட்கலாமா? கூட பிறந்த சகோதர சகோதரிகளை, உறவு முறையா இருக்கிறவங்கள, புருஷனை, மனைவிய, பிள்ளைகளை. சரி, அவங்களால் உதவி செய்ய முடியுமா? அவங்களுக்கு அந்த பலன் இருக்கிறதா? சக்தி இருக்கிறதா? பலன் இருந்தாலும் சக்தி இருந்தாலும் மனம் இருக்கிறதா? அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு இருதயம் இருக்கிறதா? பலன் இல்லாத மனிதனிடத்துல உதவியை தேட வேண்டாம், நாட வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் பதிலளிக்க வல்லமை படைத்த கர்த்தரிடத்துல நாம் கேட்க வேண்டும். இந்த சங்கீதத்தினுடைய தீம், கருப்பொருள்,
Cry to God for help. உன் தேவைக்காக, உன் உதவிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிடு? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. தாவீது ஒரு அற்புதமான ஆண்டவருடைய மனுஷன். அவனுக்குள்ள நிறைய குறைகள் இருந்துச்சு. அதை பத்தி நான் இன்னைக்கு தியானிக்க விரும்பல. மாறாக அவனுடைய சார்பு நிலை இஸ் டிபெண்டன்சி. அவன் எப்படி எல்லா நிலைகளிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான் என்பதைத்தான் இந்த நாள்ல நாம் பார்க்க வேண்டும். 22ஆம் சங்கீதத்துல ஒரு வசனத்தை சொல்றான். காண்டாமிருகத்தின் கொம்புகள் மத்தியிலே நான் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு உதவி செய்தீர்னு சொல்றான். இப்ப சிங்கத்தின் வாயிலிருந்து நீர் என்னை தப்புவிக்க வேண்டும்னு சொல்றான். அதை சொல்லி நான் சங்கீதத்துக்குள்ள ஒவ்வொரு வசனமாய் தியானிக்க கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு முறை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு காண்டாமிருகம் வந்து இவனை குத்த போச்சு. இந்த ஜல்லிக்கட்டு, நம்ம ஜல்லிக்கட்டு விளையாடுறாங்கல்ல பொங்கல் நாட்கள்ல, அப்போ அந்த அந்த மாட்டினுடைய காளையினுடைய அந்த முதுகு இருக்குல்ல, அதை பிடிச்சி ஒரு சில நிமிஷங்கள், முழுசாலாம் அடக்கிறது இல்லை, அதை பிடிச்சிக்கிறது. அப்புறம் ஒரு 2-3 ஒரு 50 செகண்ட் ஆன உடனே மாடு ஜெயிச்சிச்சு, இல்லைன்னா வீரன் ஜெயிச்சிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் பார்க்காத மாதிரி. அத சரி, அந்த மாடை தோலை உரிச்சிட்டு தொங்க விட்டதை பார்த்துக்கிறீங்களா? இது எல்லாரும் பார்த்துருவீங்க கறிக்கடையில. சரி, காண்டாமிருகத்தினுடைய 2 கொம்புக்கு மத்தியில தாவீது சிக்கி கொண்டான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை விடுவித்தார். இப்படி சொன்ன அடுத்த வார்த்தையில என்ன சொல்றான்? சிங்கத்தின் வாயில சிக்கி கொண்ட என்னை இப்பொழுது நீர் என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீதை போல தன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்த ஒரு மனிதனை நம்மால் பார்க்க முடியாது. எல்லாம் பைபிள் பார்த்துக்கிறீங்களா? போன் பார்த்துக்கிறீங்களா? தாவீதை போல நம்ம வாழ்க்கையில கர்த்தரை முன்னிலைப்படுத்த வேண்டும். கர்த்தரை முன்னிலைப்படுத்த வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும், நல்லதோ கெட்டதோ. இந்த சங்கீதத்துல தாவீது தன்னுடைய கான்ட்ராஸ்ட் பிட்வீன் his pain and his blessing, அவன் வலி வேதனைக்கும் அவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நமக்கு முன்பதாக காட்டுகிறான். அதுல குறிப்பா இயேசுநாதரை குறித்து இவன் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இந்த நாள்ல நாம முன்னிலைப்படுத்தி தியானிக்க போகிறோம். முதல் வசனத்துல இங்க 22ஆம் சங்கீதத்துல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். முதல் வசனத்திலேயே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு இல்லை, இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அல்லேலூயா. சரி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வாக்கியம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் பேசின 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை. இயேசுநாதர் தன் வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை பிதாவாகிய தேவனை பார்த்து பிதாவேன்னு சொல்லாம தேவனேன்னு கூப்பிட்டார்னா அது இங்க மட்டும்தான். அகில உலகத்தின் பாவமும் சிலுவையிலே தொங்குகிற இயேசுநாதரின் மீது சுமத்தப்பட்டது. இப்போ இயேசுநாதருக்கு பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவருக்கு வேறு. இயேசுநாதருக்கும் பிதாவுக்கும் மத்தியிலே பாவம் வந்ததும் அவர் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார்.
பரிசுத்த ஆவியானவர் அவராலையும் பாவத்தை சகித்துக் கொள்ள முடியாது. அவரும் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். அப்போ நிர்கதியாய் கைவிடப்பட்ட நிலைமையிலே தன்னந்தனியாக தேவ கோபாக்கினைக்கு இயேசு ஆளானார். ஏன்னா ஆதாம் மூலமாக தேவ கோபாக்கினை இந்த உலகத்துக்குள் வந்தது. அதை சரி செய்ய வேண்டும். தேவ கோபாக்கினைக்கு தேவ கோபாக்கினை தான் பதில். ஆகவே தேவ கோபாக்கினைக்கு உள்ளானார். அந்த நிலைமையிலே நிர்கதியாய் யாருடைய உதவியும் இல்லாத நேரத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை நோக்கி பார்த்தார். இங்க 2 பேரை உங்களுக்கு முன்னால நான் கொண்டு வர விரும்புகிறேன். ராஜாதி கிங் ஆஃப் கிங்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே தனக்கு உதவி வேணும்ன்றப்ப யாரை கேட்டாரு? என் தேவனேன்னு தேவனை கேட்டார். சரி, இது இயேசுநாதரை குறித்த அல்ல, தாவீதின் வார்த்தைகள்னு சொல்றீங்களா? தாவீது ராஜா. தாவீது ராஜாவே தனக்கு உதவி வேண்டும் என்கின்ற போது யாரை கேட்டான்? சொல்லுங்க, யாரு கேட்டான்? தேவனை கேட்டான். நம்போ இன்னைக்கு சரி பண்ணின்னு போலாம். மனுஷனை கேட்டு ஏமாந்து போறதை விட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லலாம். அவர்கிட்ட மட்டும் தான் தீர்வு இருக்கிறது. only he has the answer. ஆனா எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு இல்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், அமைதல் இல்லை. அல்லேலூயா. பகலிலும் இரவிலும் கூப்பிடுறது எப்பன்னா, நாம ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு போகும்போது தான், உதவியற்ற ஒரு நிலைமைக்கு போகும்போது தான், எப்பக்கத்திலும் சத்துருக்களால் நெருக்கப்படும் போது தான், வியாதி வரும் பொழுது தான், வறுமை வரும் பொழுது தான், கஷ்டம் வரும் பொழுது தான், பலவீனம் வரும் பொழுது தான், இரவிலும் பகலிலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நல்ல எல்லாம் ஒழுங்காக்குறப்போ எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றப்போ இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை. பிரச்சனை வரப்ப மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேட பழகி இருக்கிறோம். ஆனா அட்லீஸ்ட் பிரச்சனை வந்தாவது ஆண்டவரை தேடுறீங்களே, அதுக்காகவே பிரச்சனை வரணும்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பழகுது. நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு இல்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், அமைதல் இல்லை. ராத்திரியில மனசுக்குள்ள மன அழுத்தம் வரும் பொழுது பகலெல்லாம் எப்படின்னா ஓவர் கம் பண்ணிடுவோம். பகலெல்லாம் அந்த ராத்திரி எல்லாம் அமைதலாய் போய்விட்ட பிறகு படுக்கையில தூக்கம் வராது, மன போராட்டம். எத்தனை பேர் மத்தியில படுத்துன்னு இருந்தாலும் எல்லாம் தூங்கி நிற்பாங்க, நல்ல டிராக்டர் சத்தத்தோடு கூட. ஆனா நமக்கு என்ன இல்லை, ஏன்னா நம்முடைய இதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரவின் கூப்பிடுதல் பதில் இல்லை, அமைதல் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த நிலைமையில ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தை இதே சங்கீதத்தில் இருக்கிறது. தாவீது கொடுத்திருக்கிறான். அதை சொல்லித்தான் நிறைவு செய்ய போகிறேன். அதுக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகள். இந்த 1-2 வசனங்களிலே இவன் தாவீது ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வதாக இருக்கிறது. ஆனா 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மனமாற ஆண்டவரை துதிச்சது எத்தனை பேர்? ஐயா, ரியலி? சங்கீதம் படிச்சுங்கிறப்போ இப்போ 22ஆம் சங்கீதம் படிச்சப்போ உள்ள வந்தீங்களே, நீங்க எப்படி மனமாற துதிச்சிருப்பீங்க?
போய் சொல்றீங்க என்கிட்ட. இப்பதானே வந்தோம், நம்ம 10 நிமிஷம் தான் ஆச்சு உட்காந்து. நம்ம எப்படி மனம் மாற வச்சிருப்போம்? துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறது. இன்னைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இல்ல, காலையில 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு ஆலயத்துக்கு வரணும். 7:30 மணிக்கெல்லாம் வந்து நின்ட்டேன் நான். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு முன்னால காத்துங்கிறாருங்க. எதுக்கு? என்னை சந்திக்க. ஆசரிப்பு கூடாரத்துல கிருபாசனத்தின் மத்தியிலிருந்து கர்த்தர் மோசே கிட்ட பேசுவார். நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரெல்லாம் மனிதர்களுக்கு தான், மற்றவர்களுக்கு தான், ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு தான். மோசேக்கு இல்லை. மோசே எங்கன்னா எப்பனா ஆண்டவர்கிட்ட பேசுவான். டைரக்ட் கம்யூனிகேஷன் ஆண்டவர்கிட்ட. மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை காண வேண்டும் என்ற துணிச்சலோடு கேட்கக்கூடியவன் மோசே. அவனை சந்திக்க ஆண்டவர் இடத்தை பிக்ஸ் பண்ணாரு. அதுதான் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயம். இப்போ மோசே வருகிறதை அறிந்து முன்னதாகவே கர்த்தர் அங்கே வந்திருக்கிறார். பிரதர், நீ வருவாய் என்று அறிந்து முன்னதாக கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். சகோதரியே, நீ வருவாய் என்பதை அறிந்து முன்னதாக கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே உன் ஜெபத்துக்கான பதில் அவரிடத்துல இருக்கிறது. உன் தேவையை சொல்றதுக்கு முன்னால உன் தேவைக்கான பதில் அவரிடத்துல இருக்கிறது. அவர் இஸ் ஆல்ரெடி ஹியர். அவர் ஏற்கனவே இங்கே இருக்கிறார். போ என்று சொல்லி முன்னாலே வருகிற தேவன். எப்படி? போ என்று சொல்லி முன்னாலே வருகிற தேவன். போன்னு சொல்லிடுவாரு. நம்மளும் போனா நமக்கு முன்னால அந்த இடத்துல அவர் இருக்கிறவர். அவர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். தாவீதுங்க, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்துல நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எகிப்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பல காலங்கள் சரித்திரத்திலே நானோ ஒரு புழு. எப்படி தாவீது தன்னை தாழ்த்துகிறான் பாருங்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை இப்பொழுது விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நல்லா கவனிங்க. இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று கரைக்கு வந்ததும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் அவரை பரியாசம் பண்ணாங்க. 2 திருடர்கள்ல ஒருத்தன் என்ன சொன்னான்? நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக் கொள்ளும், என்னையும் ரட்சித்துக் கொள்ளும். பாருங்க, தாவீது இயேசுநாதர் வாழ்க்கையில நடக்கிறத, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, 8ஆம் வசனத்திலே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். வழிபோக்கர் இயேசுநாதரை பார்த்து இதைத்தான் சொன்னாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று பரியாசம் பண்ணினார்கள். இயேசுநாதர் சிலுவை மரணத்திலே நடந்தத ஏசாயா மாதிரி அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி தாவீதும் எழுதி வைத்திருக்கிறான் இந்த 22வது சங்கீதத்துல. இப்படி சொன்னவன் தன்னை குறித்து, ஆண்டவர் இயேசுநாதரை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லி இருந்தாலும் தன்னை குறித்து அவன் சொல்றான், நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். யோவான் ஸ்நானகனுடைய தாயார் எலிசபெத் 6 மாதம் கர்ப்பம். மரியாள் இப்பொழுதுதான் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல இவங்க 2 பேரும் சந்திக்கிறார்கள். மரியாளை பார்த்ததும்
யோவான் ஸ்நானகன் அவன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய் துள்ளினான் என்று பார்க்கிறோம். நாம் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே நமக்கு ஒரு தேவன் இருந்தார். சிதைந்து போகாமல், அழிந்து போகாமல் பத்திரமா நம்மை வெளியே கொண்டு வந்தார். ஆபத்தே அப்பவே, ஆபத்தே அப்பொழுதே. 2 அற்புதங்களை சமீபமா நம்ம சபையில ஆண்டவர் செஞ்சார். ஒன்னு குழந்தைங்க இருக்கு, இன்னொரு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. தூரத்துல டெலிவரி ஆனதுனால தூரத்துல இருக்குது, அது கூட சீக்கிரம் வர ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம இன்னைக்கு உயிரோடு இருந்து 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60, 70 வருஷம் ஆண்டவருடைய நன்மைய கிருபையை அனுபவிச்சுட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் ஆண்டவரே நிக்கிறியான்னு கேட்கிறோம், நீ இருக்கிறியான்னு கேட்கிறோம். ஜான் வெஸ்லி ஐயா அவருடைய ஹிஸ்டரி, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்துன்னு 22 பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மாக்கு. இவர் 17ஆவதா பிறந்தவர். மெத்தடிஸ்ட் சர்ச்சினுடைய ஃபவுண்டர் தான். அதுல பல பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. 10 பிள்ளைங்கள்ல 1, 2 தான் தப்பிக்கும். இப்ப மாதிரி அப்போ இல்லை, மருத்துவ வசதிகள் அப்ப இல்லை, நிறைய குழந்தைகள் பிழைக்காது. ஜான் வெஸ்லி 17ஆவது நூற்றாண்டு, இப்போ 1வது நூற்றாண்டுல 10 பிள்ளைங்கள்ல 1, 2 கூட தப்பிக்காது. மருத்துவம் எல்லாம் ரொம்ப குறைவு. இயேசுநாதர் 1ஆம் நூற்றாண்டு. தாவீது கிட்ட போனா இன்னும் ஒரு 700 வருஷம் பின்னால போங்க, 800 வருஷம், 1000 வருஷம் பின்னால போங்க, ரொம்ப பிரச்சனை தான். ஒரு குழந்தை பிறந்து அது மனுஷனா உருவாகிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு தான் தாவீது சொல்றான், கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என்னுடைய தேவனாயிருந்தேன். நான் இப்ப நேத்து ஆண்டவர் ஏத்துக்கினேன், இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற போறேன், போன மாசம் தான், போன வாரம் தான். தாயின் கருவில் நீ உருவாக்க முன்னே உன்னுடைய பெயரை தம்முடைய ஜீவ புஸ்தகத்துல அவர் எழுதி வைத்து விட்டார். உன் பெயர் அப்பவே எழுதிட்டார். உனக்கு டைம் கொடுத்தாரு. நீயா அவரிடத்துல சேரும்படி உனக்கு நேரத்தை கொடுத்தார், வாய்ப்பை கொடுத்தார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இப்படி தாவீது தன்னுடைய நிலைமை குறித்து சொல்லி 11ஆம் வசனத்துல, என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது யார்? இது யாரை குறித்து? இது சொல்லுங்க, யாரை குறித்து? 5ஆம் வசனம் என்ன சொன்னாரு? 5வது வார்த்தை, சிலுவையில தாகமா இருக்கிறேன். என்ன சொன்னாரு? அவருடைய மேல் வாயும் கீழ் வாயும் ஒட்டிக்கிச்சு, வாய் திறந்து அவரால் பேச முடியல, தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார். கடற்காலான எடுத்து காடியில தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுத்தாங்க. அது சும்மா நாக்கில் தொட்டு பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டார், ஏன்னா அது போதை பொருள். அதை குடிச்சிருந்தா அடுத்த 2 வார்த்தை சுயநினைவோடு அவர் சொல்லி இருக்க முடியாது. உயிர் போறப்போ கிர்ன்னு போதையிலே உயிர் போயிருக்கும். நம்ம எல்லாம் கிர்ராயின்னு சுத்தி நின்றுப்போம். அதனால தான் அவாய்டு பண்ணிட்டு தெளிந்த புத்தியோடு அப்படியே கிளியர் கான்சியஸா அடுத்த வார்த்தை சொன்னாரு. என்னன்னு? முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட். இதாவே நீங்க எனக்கு கொடுத்த வேலைய முடிச்சிட்டேன், செலுத்த வேண்டிய கிரயத்தை செலுத்திட்டேன், எல்லாருடைய கடனையும் அடைச்சிட்டு, எல்லாருடைய நோயும் குணமாக்கிட்டு. அடுத்து அப்படியா? இன்னும் எனக்கு இங்க நோர மாதிரி இருக்குது. நோர மாதிரி தங்குது நோல.
நீயாத்தான் சொல்லுகிற நோவுதுன்னு. உண்மையா என்ன இல்ல? கரெக்டா, உண்மையா நோவு இல்லை. ஆண்டவர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டுல எதை நம்ப போற? சாத்தானின் சந்தேகத்தின் வார்த்தைகளையா, நம்பிக்கையூட்டும் கர்த்தரின் வார்த்தைகளையா? நீ டிசைட் பண்ணிக்கோ. ஆண்டவருடைய நம்பிக்கையூட்டும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா உனக்கு ஆபத்தில்லை, மரணம் இல்லை. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்பது நம்முடைய முழக்கமாக மாறும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்முடைய முழக்கமாக மாறும். அடுத்து அவருடைய மேல்வாய் கீழ்வாய் ஒட்டிக்கிச்சு. நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. எப்படி? ஏசுநாதருக்கு ஒரு பக்கம் ஒரு நாய், இன்னொரு பக்கம் இன்னொரு நாய். வழிபோக்கரெல்லாம் நாய்ங்கத்தான், எதிராளிகள், பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் உருவ ஏசுநாதர் என்ன பண்ணாங்க? சிலுவையில மூன்றாணி மத்தியில கடாவிட்டாங்க இல்ல? என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகள் எல்லாம் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவையில ஏசுநாதர் அறையப்படுறதுக்கு முந்தின இரவு அவன் என்ன பண்ணான்? சாட்டையால் அடிக்க வச்சான்ல. அடித்த போது, இது இட்ஸ் நாட் அ ஜூயிஷ் விப்பிங், இட் இஸ் அ ரோமன் விப்பிங். அப்படின்னா யூத சாட்டை இவ்வளவு பெருசு இருக்கும், சின்னது. பவுல் 6 முறை வாங்கிக்கிறார் அடி, 4, 5, 6 முறை. இது இப்படி போய் ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் இப்படி கட்டி போட்டுருவாங்க, அடிக்குவாங்க. முதுகுல மட்டும் அடிப்பாங்க. அது யூத சாட்டை. அது இன்னைக்கு அடி வாங்கிட்டு நேரம் நடந்து வீட்டுக்கு போயிடலாம். ஆனா ரோமன் விப்பிங் அப்படி இல்லை. அது 9 அடி நீளம் உள்ளது, 3 பிரிகளாக பிரிக்கப்பட்டது. அதன் முனையில கூர்மையான ஆயுதங்கள் கட்டப்பட்டிருக்கும். அது இரு கைகளை கொண்டு எவ்வளவு பலம் இருக்குதோ அவ்வளவு பலத்தை கொண்டு அடிப்பான். ஒருத்தன் நின்று எண்ணுவான், கவுண்ட் பண்ணுவான், 1, 2 அப்படின்னு எண்ணிட்டே இருப்பான். இப்படி அடிக்கும் பொழுது ஜோசிஃபஸ் யூத ஆசிரியர் எழுதுவது என்ன, ஒருத்தன் அந்த ரோம சாட்டை அடி வாங்கிட்டு வெளியே வந்தா அவனுடைய தாயால கூட, அவங்க அம்மாவால கூட அவனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. பெரும்பாலும் 199 பேரு அந்த தண்டனை முடிந்து 1 நாள் 2 நாட்கள்லாம் செத்துருவாங்க. அந்த ரோம சாட்டை அடி வாங்கி சிலர் அடி வாங்குறப்ப 3வது 4வது அடியிலே செத்துருவாங்க. சிலர் 15-20 பேர்லாம் தாங்குவாங்க, செத்துருவாங்க. வேறு சிலர் தப்பிச்சா கூட ஒரு 2-3 நாளுக்கெல்லாம் மறிச்சிருவாங்க. இப்போ அப்படி அடிக்கும் பொழுது விழாவிலே பட்டதுனால சுற்றி இருந்த சதைகள், தோல் இதெல்லாம் கிழிச்சுன்னு வெளியே வந்துட்டதுனால ஒரு விழா எலும்புக்கும் இன்னொரு விழா எலும்புக்கும் மத்தியிலே துடித்து கொண்டிருக்கிற அந்த லங்ஸ் இருக்குதுல்ல, நுரையீரல், அந்த இருதயில அதை பார்க்க முடியும். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏசுநாதரை குறித்து தான். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அரண்மனை ராஜா அவனுடைய மனைவிகள், உயர்ந்த பதவியில இருக்கிறவர்களுடைய மனைவிகள் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க ஏசுநாதருடைய ஊழியத்துல. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒரே நூலுனால இழைக்கப்பட்ட சால்வைய ஏசுநாதருக்கு அணிவிச்சாங்க. இன்னைக்கு நம்ம மதிப்புல 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு போகும். அப்பேற்பட்ட ஒரு சால்வை, பிரத்யேகமான சால்வை. அவர் எப்ப பாரு அதை அணிஞ்சுன்னு இருந்தார். இப்போ சிலுவை வரலாம் அது இருக்குது அவர் கூட. சிலுவை மரத்துல ஏசுநாதரை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்ட பிறகு அத கிழிக்க போனானுங்க. பார்த்தா அது ரொம்ப நல்லாக்குது. ஒருத்தன் சொன்னாண்டே, கிழிக்க வேணாம், நம்ம அப்படி முழுசா எத்தனை போயிடலாம், நம்ம 4-5 பேர் இருக்கிறோம், குலுக்கு சீட்டு போடலாம். என்னது உங்களுக்கு தெரிஞ்சது தானே, என்னது சீட்டு, குலுக்கு சீட்டு, அது போடலாம். யார் பேர்ல விழுதோ அவங்க அதை எடுத்துக்கலாம். எப்படி அவருடைய தீர்க்க தரிசனத்தை சிலுவையிலே நிறைவேறினது பாருங்க. என்னுடைய வஸ்திரத்தின் பேரில் என் வஸ்திரத்தை தங்களுக்கு பங்கிட்டு என் உடையின் பேரில்
போட்டான். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். இப்பதான் நான் முதல்ல சொன்னேன் இல்ல, காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தீர். அவன் தானே காண்டா மிருகத்தின் கொம்புகளின் மத்தியிலே நான் இருந்த போது எனக்கு உதவி செய்தீர். இப்பொழுது சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை தொடுப்பேன். இங்க சபைன்னு சொல்லி இருக்கிறது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள். ஏன்னா பின்னால வருது புதிய ஏற்பாடு, நமக்கு இடம் வருது. 23ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்தாதியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். இங்க தாவீது ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்றான். அது என்னன்னா, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காம். நல்லா கவனிங்களேன். வயிறு நோவுதுன்னு யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவரையிலும் வயிறு நோவே வராதுங்கன்னா எப்ப பாரு வயிறு நோவுன்னு சொல்ற. இந்த தல்நோவுன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஐயா ஒரே தல்நோவையா, ஒத்த தல்நோவையா அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமு நானும் ரொம்ப சின்சியரா ஜெபம் பண்ணுவேன். வாரம் தல்நோவுக்குன்னு வந்தா நான் என்ன பண்றது? நான் நீ சிவகுமார் டாக்டரா இந்த மாத்திரை நாள் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு இல்லையே. என்ன ஆண்டவர் இது, அதே தல்நோவு தான் எனக்கும் இருக்குது. அவங்க வெளியே சொல்றாங்க, நான் எனக்கு தல்நோவு வர வரலும் தலைநோவுனுடைய தீவிரம் எனக்கு தெரியாது இருந்துச்சு. இல்ல யாரோ ஒருத்தர் வியாதியா பலவீனம் இடுப்பு நோவுன்றாங்க, எத்தனை முறை நம்ம அவங்கள பரியாசம் பண்றோம். குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்து அந்த லாஸ்ட் பெஞ்சை பரியாசம் பண்றது. எப்ப பாரு எங்க ஆயா என்னன்னு சொல்லுது, இடுப்பு நோவுன்னு சொல்லுது. எப்ப பாரு தலைநோவுன்னு சொல்லுது. நீ ஆயாவுன்னா நீயும் சொல்ல போற, உனக்கும் அது வரப்போகுது. அது வந்த பிறகுதான் தெரியும். இப்போ இங்க இயேசுநாதர் கவனிங்க, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்றது இல்லையா? ஏன்னா அவர் உபத்திரவப்பட்டாரு. அத படாதவனுக்கு தெரியாது. அது பசியா இருப்பதுன்னா என்னான்னு பசியா இல்லாதவனுக்கு, பசினா என்னானே தெரியாதவனுக்கு கேட்டா என்ன தெரியும்? 3 வேளை சாப்பாடு இல்லாம சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும் பசினா என்னான்னு. ராமன் சொல்லுங்க. அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா என்றதில்லை. ஏன்னா அவரே உபத்திரவப்பட்டார். அவரை அருவருக்கிறது இல்லை, ஏன்னா அவரே அருவருக்கப்பட்டார். 53 அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் எல்லாரும் அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சபிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆண்டவர் அவர் கர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா நமக்காக அவர் சாபமானார். இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்றதில்ல, அது அருவருக்கிறது இல்ல, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவன் ஜெபத்தை கேட்டருளுகிற தேவனாயிருக்கிறார். அவர் மட்டும் ஜெபத்தை கேட்கலன்னா காலையில் என்னத்துக்கு நம்ம இங்க வந்து இருக்க போறோம்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரால் உன் பிரச்சனைக்கு தீர்வில்லை என்றால் நீ ஏன் அவரை தேடி வர வேண்டும்? மாறாக அன்றைய பிள்ளைகளே, நம்முடைய உபத்திரவத்தை அவர் அருவருக்கல, நம்முடைய வேதனைய அவர் அருவருக்கல, நம்முடைய துக்கத்தை அவர் அருவருக்கல, நம்முடைய பாடுகளை அவர் அருவருக்கல. ஏன்னா அதை விட மோசமான துக்கத்தை அவர் அனுமதிச்சார், அதை விட மோசமான பாடுகளை அவர் அனுபவிச்சார், அதை விட மோசமான அருவருப்புகளை வேதனைகளை அவர் சகித்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அடுத்து அவருடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்தார். நல்லா கவனிச்சுக்குங்களேன். போன மாசம் பாஸ்டர் இருந்தார், நம்ம பால் ட்ரூகோலிஸ், அற்புதமான ஒரு செய்தி கொடுத்தார்.
ஆண்டவரே, உம்முடைய கரத்தை பார்க்க நான் வரவில்லை. ஆண்டவருடைய கரத்துல உதவி இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்துல என்ன இருக்குது சொல்லுங்க? உதவி இருக்கிறது. ஓகே, ரைட். என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்குது. யாருக்கு கொடுக்கலாம்? யாருக்கு கொடுக்கலாம்? யாரும் பார்க்க அங்க எல்லாருக்கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு. சரியா? யாருக்கு வேணும் அது? ஆரோன் தான் கை தூக்கினாரு ஃபர்ஸ்ட். வெரி குட். 50 ரூபாய் தான் ஆரோன், இருக்கட்டும். அதனால வீடு கட்டணுங்கிற ஆரோன் குத்தரலாம் அத்தை. சரி, இது ஆரோன். இன்னொரு கேஸ் இருக்கு. இந்த 50 ரூபாய் வேணாம், அது ஒன்றும் முக்கியம் இல்லை. ஏன்பா வந்துக்கிற? ஜஸ்ட் உன்னை பார்க்கறதுக்காக வந்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒன்று என்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்த ஒரு நிலை, இன்னொன்று என்னை பார்க்கறதுக்காக வந்த நிலை. இது ரெண்டுல எதுக்கு பவர் அதிகம்? கேட்கறதுக்கு வந்தா 50ஓட போயிடுவேன், பார்க்கறதுக்காக வந்தா மொத்தம் ஒண்ணுக்கு தான். புரிஞ்சுச்சா? இத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட உன் தேவைக்காக போவாத, மாறாக அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஐ ஹவ் கம் டு லவ் யூ, உம்மை நேசிக்க வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்துக்கிறேன், நீ கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் அப்படி கிட்ட. லாஸ்ட் அதுக்கு தான் கட்சியா போறப்போ ஒன்னு விட மாட்டேன், பெரிய பேக் எத்தனை வந்துக்கிறேன், பெரிய கூட எத்தனை வந்துக்கிறேன், எல்லாத்திலையும் வாரின்னு போறேன், அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன? உன்னை பார்க்க வந்து இருக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்கள் இந்த இந்த ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் என்ன பார்க்கறதுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் பிரைஸ் லார்ட், வீட்டில் இருக்கிறீங்களா? ஆமா ஐயா இருக்கிறேன், உங்களை பார்க்கறதுக்கு வரலான்னுக்கிறேன் அப்படின்னு வாங்குவேன். ஒரு சின்னத்துக்கு என்ன பார்க்கறதுக்கு வர்றாரு, அவருக்கு மாசம் மாசம் ஒரு சின்ன உதவி பண்ணுவேன் நான். ஆனா அவர் கேட்ட அந்த வார்த்தை, ஐயா உங்களை பார்க்க வரேன், வாங்க ஐயா வாங்க, வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு சின்ன உதவி. நல்லா கேளுங்க, உதவிக்காக ஆண்டவரை தேடாதீங்க, அவர் முகத்தை தேடுங்கள். அப்ப உதவி தானா வரும், உன்னை தேடி வரும் அவருடைய உதவி. Seek his face, அவர் முகத்தை தேடுங்கள். உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று, என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். பார், அவரை தேடுகிறவனுடைய அவனுக்கு முகத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? மறைக்க மாட்டார். அவர் முகத்தை மறைக்க மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு என்ன சொல்வாரு? பதில் அளிப்பார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளிலெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும். 28ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறார். இதுக்கு முன்னால சொன்னதெல்லாம் அவர் சிலுவையில, இப்போ உயிர் தெழுந்த பிறகு, இயேசு உயிர் தெழுந்த பிறகு என்ன? 28ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க? ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர், பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடிக்கு அதை காக்க கூடாதே, ஒருத்தரும் மரணத்துக்கு தப்பிக்க முடியாதே. எவ்வளோ நீ ரொம்ப அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அப்படியே ஃபிட்டா வச்சுக்கினா கூட ஒரு நாள் டக்குன்னு போனோம், கண்டிப்பா போனோம், இங்கே இருக்கவே முடியாது, இங்கவே இருக்கவே முடியாது. 100 வருஷம் கழிஞ்சா கூட என்ன ஆகணும்? ஒரு நாள் போனோம், இங்க இருக்கவே முடியாது. சத்தானா? இங்க இருக்கவே முடியாது, கண்டிப்பா போகணும். அதுக்கு தப்பிக்கிறோம் ஒருத்தனும் இல்ல. ஆனா 30ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உனக்கும் எனக்கும்
உனக்கும் எனக்கும் தாவீது ஒரு இடத்தை வச்சான். அதுதான் 30ஆம் வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இது கண்டிப்பா இது ஆபிரகாமின் பிள்ளைங்க இல்ல. அவங்கள பத்தி எல்லாம் போதிய அளவுக்கு சொல்லிட்டான் முன்னால. புதுசா ஒரு சந்ததி பிறக்கிறது, அவர் ரத்தத்தினாலே பிறக்கிறது. இந்த சந்ததி எப்படி பிறக்கிறது? அவருடைய ரத்தத்தினாலே பிறக்கிறது. அந்த சந்ததி அவரை சேவிக்கும். அதுவும் எப்படி? தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா. கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து வாசித்து நிறைவு செய்யலாம். பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை passing on to the next generation, அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்வது. நல்லா கவனிங்க. மேற்கத்திய நாடுகள் தவறிவிட்டார்கள். இங்கிலாந்து தவற விட்டுருச்சு, அமெரிக்கா தவற விட்டு கொண்டு இருக்கிறது, ஸ்காட்லாந்து தவற விட்டுருச்சு. உலகமெங்கிலும் மிஷனரிகளை அனுப்பின தேசம் இன்றைக்கு கிறிஸ்தவம் இல்லாமல் இருக்கிறது. சர்ச்சுக்கு போனா இருக்கிறாங்க விசுவாசிகள் எல்லாம் 70, 80, 90 வயசு. யங் ஜெனரேஷன் இல்ல. காரணம் என்னவென்னா அவங்க கிறிஸ்துவை அடுத்த சந்ததிக்கு கடத்த தவறிவிட்டார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாச பாதையில் அவர்களும் பயணிப்பார்கள், அவர்களும் சேர்ந்து வருவார்கள். அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அன்றைய பிள்ளைகளே, 22ஆம் சங்கீதம் முழுக்க முழுக்க இயேசுநாதரை குறித்துதான். அவரை குறித்த அநேக கருத்துக்கள் இங்கே இருக்கிறது. எல்லாத்தை விட முக்கியமானது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்றதில்லை, அவரை தருவ இருக்கிறது இல்லை, மாறாக தம்முடைய முகத்தை அவரை தேடுகிறவர்களுக்கு மறைக்கிறதில்லை. அவர் முகத்தை காட்டுவார், ஓடி ஒளிஞ்சிக்க மாட்டார். அவர் முகத்தை காட்டுவார், உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவார், உன்னை சுகமாக்கி அனுப்புவார், உனக்கு விடுதலை கொடுத்து அனுப்புவார், உனக்கு நன்மை செய்து அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எதிர்பார்ப்போடு வருவோம். கம் வித் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்போடு வருவோம். திரும்பி செல்லும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வாய் திறந்து கொஞ்ச நேரம்